Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. சென்னை கிண்டியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம். அங்குள்ள வளாகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியன்று கல்லூரி மாணவியொருவர் சக மாணவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு கொடூரன் அந்த மாணவரை அங்கிருந்து விரட்டிவிட்டு மாணவியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். இச்சம்பவம் காட்டு தீ போல் பரவி தமிழக மக்களை கொந்தளிக்க வைத்தது. பாதிக்கப்பட்ட மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மாணவி புகார் அளித்த அடுத்த 24 மணி நேரத்தில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அடையாறு பகுதியில் சாலையோர உணவகம் நடத்தி வந்த கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அவர் மீது பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அளித்தல், மிரட்டல், அந்தரங்க புகைப்படம் எடுத்தல் உள்ளிட்ட 12 பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை கோட்டூர்புரம் மகளிர் போலீஸ் விசாரித்து வந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. நீதிமன்ற உத்தரவின்படி அண்ணாநகர் துணை ஆணையர் ஸ்னேகபிரியா, ஆவடி துணை ஆணையர் ஐமான் ஜமால், சேலம் துணை ஆணையர் ஆகியோர் அடங்கிய 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு இந்த வழக்கை விசாரித்தது. அடுத்த சில வாரங்களில் ஞானசேகரன் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் சென்னை சைதாப்பேட்டை நடுவர் நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த வழக்கில் ஞானசேகரன் ஒருவர் மீது மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானவை எனவும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியுள்ளதால் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டுமென ஞானசேகரன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இரு தரப்பு வாதங்களை கேட்ட மகளிர் நீதிமன்றம் ஞானசேகரனின் மனுவை தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கில் காவல்துறை தரப்பில் 29 சாட்சிகள் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர். குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் காவல்துறை தரப்பில் சுமார் 75 சான்று ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. கடந்த 20ஆம் தேதி அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணை நிறைவடைந்தவுடன் இந்த வழக்கு இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டுள்ளன, அறிவியல் ரீதியான ஆதாரங்களும் உள்ளன என வாதம் செய்தார். மேலும் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு மே 28ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிபதி ராஜலட்சுமி கடந்த வாரம் உத்தரவிட்டார். அதன்படி இன்று காலை ஞானசேகரன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தீர்ப்பை வாசிக்க தொடங்கிய நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் குற்றவாளி என அறிவித்தார். அப்போது தனது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென ஞானசேகரன் கோரிக்கை வைத்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஞானசேகரனுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்றும் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென வாதம் செய்தார். இதையடுத்து 11 பிரிவுகளின் கீழ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்து 5 மாதங்களில் விசாரணை முடிந்து குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.